ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரவை. நாம் இப்பொழுது உண்மையான சுகம் என்ற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் பெரிய ஒரு சித்தாந்தத்தை இறுதியாக கூறினார். அது கனவு. அந்த கனவு நம்ம என்ன கனவு காண போகிறோமோ அது தூக்கத்துக்கு முன்பாக இல்லை. தூங்க போயிட்டோம், கனவு காணுகிறோம், அப்புறம் திடீரென்று விழித்து கொள்கிறோம். அதில் பயமோ இல்லை வேறு எந்த இது வந்தாலும் இது கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிடுறோம். அது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போ விழித்த பிறகும் அந்த கனவுக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கனவை பற்றி நம்மளுக்கு நினைப்பும் கிடையாது. கனவு காணும் பொழுது உண்மை போல் இருக்கே தவிர ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. எப்போ முதல்லையும் இல்லையோ கடைசியிலையும் இல்லையோ அப்போ நடுப்புறையும் இல்லை தான் அப்படிங்கிற பெரிய சித்தாந்தத்தை சொன்னார். அதேமாரி தான் இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் இல்லை. அது இருந்தது. இன்றைக்கி 2020 வரைக்கும் நம்ம இத்தனை வருஷம் பிறந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்தது, நம்ம போன பிறகும் இருக்கும். இதெல்லாம் வேறு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் தானே கணக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறப்பதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உலகத்தை பற்றி தெரியாது. இறந்த பிறகும் நம்மளுக்கு இதை பற்றி தெரியாது. அப்போ இடைப்பட்ட காலத்தில் தானே வருது. எப்படி அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்த கனவு உண்மை போல் காணும்போது இருக்கிறதோ, விழித்தவுடன் எப்படி இல்லையோ, அதை பற்றி பெருசாக அதுக்காக வருத்தம் கொண்டு வருவது இல்லையோ, அதேமாரி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இது ஒரு சித்தாந்தம். இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உனக்கு துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, அசுகம் இல்லை. இதை நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ, இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுட்டு இங்கே உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்து கொண்டு எல்லாம் செய்து பிறருக்கும் உதவிகள்லாம் செய்து கொண்டு நீ வாழ்ந்துன்னா அதுவே போதும். அதுவே உண்மையான சுகம் என்பதை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். போன பாகத்தில் இதுதான் பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு இந்த உலகம் இடைவிடாமல் இல்லை என்பதிலேயே இல்லாமையிலேயே போய்கொண்டிருக்கிறது என்னும் விஷயத்தை மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். எப்படியெனில் நம்முடைய குழந்தை பருவம் சென்று விட்டது, இப்போது இல்லை. எவ்வளவு உயிரினங்கள் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாமும் இல்லை என்பதிலேயே சென்று கொண்டிருக்கின்றன. இவைகளில் இல்லை என்று இருப்பது தான் சத்தியம். எப்படி நேற்றைய தினம் என்பது இன்று இல்லையோ, இல்லை என்பதில் மூழ்கி போய்விட்டதோ, அப்படியே நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இந்த நேரம் கூட இல்லை என்பதில் தான் மூழ்கி இருக்கிறது. இந்த மூமெண்ட்டுக்கு அடுத்தது இப்போ நடக்கிற மூமெண்ட் ஓட்டி தானே, அதுக்கப்புறம் இது இல்லை. அதான் சொல்கிறேன். இந்த காலத்தை திரும்ப பெற முடியாது. ஆகையால் இது இல்லை என்பதே உண்மை. ஆனால் அறிவின்மை காரணமாக இது இருப்பதாக தெரிகிறது. இந்த இருப்பது ஏன் தோன்றுகிறது? இதில் சத்தியமான பரமாத்மா ஒருவர் இருக்கிறான். பரமாத்மாவின் காரணமாகவே இதற்கு இருக்கும் தன்மை காணப்படுகிறது. இருக்கும்னா சத் என்பது அறியப்படுகிறது. எப்படி என்றால், கயிறு இருப்பதால் தான் காட்சி தெளிவின்மையால் பிரமையில் பாம்பு இருப்பதாக தோன்றுகிறது. மங்கிய ஒளி, ஒரு கயிறு தொங்குது, இந்த கயிறு கீழே கிடக்கு, அந்த மங்கிய ஒளியில் அது பாம்பு மாதிரியே தெரியும் இல்லையா? ஒரு டார்ச் லைட் அடித்து வெளிச்சத்தில் பார்த்தோம்னா அது கயிறுங்கிறது புரியும். அந்த உதாரணத்தை சொல்கிறார். பிரமையில் பாம்பு இருப்பதாக தோன்றுகிறது. கயிறு இல்லாவிட்டால் பாம்பும் காணப்படாது. கயிறு தான் பாம்பாக தெரியுதே தவிர அது உண்மையாக கயிறு தான். ஆனால் கயிறு இல்லாட்டால் பாம்பாகவும் தெரியாது, தப்பாகவும் எடுத்துக்க முடியாது மாட்டோம் நம்ம. இந்த உலகம் முன்பு இருக்கவில்லை, பின்னால் இருக்கப் போவதும் இல்லை என்ற உண்மை நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் அதை மனதில் ஏற்றுக்கொள்வதில்லை. எதனை அறிகிறோமோ அதனை மதிக்க வேண்டும். அதுதான் அறியப்பட்டதற்கு காட்டப்படும் மரியாதை. ஆனால் அறிந்துள்ளதை மதிக்காவிட்டால் அது அறிந்து கொண்டவைகளுக்கு அவமரியாதை செய்வதாகும். அறிந்து கொண்டவைகளுக்கு மதிப்பு கொடுக்காததால் தான் நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். நான் கூறுற மாதிரி உண்மையா அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். அப்போ எப்போதுமே ஆனந்தம்தான், எப்போதுமே சுகம்தான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். அதனால் அறியப்பட்டதற்கு மதிப்பு கொடுப்போம். இந்த உலகம் இருக்கப் போவதே இல்லை
ஆனால் இதிலிருந்து அடையக்கூடிய லாபத்தை அடைந்து விட வேண்டும். கிடைத்துள்ள பொருட்களை கொண்டு மற்றவர்களுக்கு சேவை செய்வது என்பதுதான் லாபத்தை அடைவதாகும். கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்கிறோம், அது மாறுபட்டு தென்படுகிறது. நமது முகம் தெற்கு நோக்கி இருந்தால் கண்ணாடியில் வடக்கு நோக்கி தெரியும். நமது வலதுபுறம் கண்ணாடியில் இடதுபுறமாகிறது. இது எல்லாருக்குமே அனுபவம். நமது இடது பாகம் கண்ணாடியில் வலது பாகமாகிறது. எப்படி கண்ணாடியில் மாறுபட்டு காணப்படுகிறதோ அதே போல இந்த உலகம் மாறுபட்டு காணப்படுகிறது. ஆகையால் பேராசை கொண்டு எவன் தனக்காக சேர்த்து வைக்கிறானோ அவன் தன் அழிவை தானே தேடிக்கொள்கிறான். இந்த உலகத்துலேயும் இது இல்லை, ஒரு உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இது பண்ணி சேர்த்து வச்சு தனக்கு அவசியமான செலவை கூட தள்ளி போட்டுட்டு இது பண்ணிவிட்டு பொறுத்தையாருக்கும் கொடுக்காம பண்ணால் அது பிரயோஜனம் இல்லை. இவனுக்கு பிறகு இவன் பையனே அதை ஆண்டு அனுபவிச்சா கூட இவனை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள், இறந்தவுடனே எல்லாமே இப்போ உறவெல்லாம் போயிடுச்சு இல்லையா? இப்போ யாரோ ஒருத்தன் தான், நீ வேணால் அந்த உறவை வச்சுக்கிட்டு என் பையன் அனுபவிக்கிறான்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கலாம் சந்தோஷமாக. இருந்தாலும் பையனும் இன்னொருத்தன் தானே. ஆனால் காணப்படுவது மாறுதலாக இருக்குது. எவ்வளவு சேர்த்துக்கொள்கிறோமோ அவ்வளவும் லாபம் என்று தோன்றுகிறது. அதேமாரி சேர்க்குறவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு இழப்பு என்று தோன்றுகிறது. இது மாறுபட்டு தோன்றும் நிலை. இதற்கு காரணம் சொல்கிற விஷயத்தை ஆராய்வதில்லை, மாறுபட்டு காண்கிறோம். புரிஞ்சாலும் அது உள்ள ஆழத்துக்கு எடுத்து போகிறதில்ல. எல்லாருக்குமே இது சொன்னால் தெரியும், ஆனால் அதுக்கு மேலே அது மேலே மோகம் என்ன, ஒரு பேராசை. நம்மளை அப்படி வச்சு பார்த்து அப்படி இருக்கிறதும் மாதிரி சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த இதை எடுத்து காமிக்கிறார். கொடுக்கப்பட்டது நலமுடன் கூட வரும், எடுத்துக்கொள்ளப்பட்டது இங்கேயே தங்கிவிடும். அப்படி இருந்தும் எடுத்துக்கொள்வதற்கு தான் முயற்சி செய்யப்படுகிறது, கொடுப்பதற்கு அன்று. இங்கே இருக்கிறத நம்ம தேவைக்கு போக இருக்கிறத பொறுத்தையாருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. ஏன்னா அது பிரயோஜனம் இல்லை தானே. நீ போகிறதுக்கு ஒன்றும் மாற்றி கொண்டு போக முடியாது என்ன. இவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது, இவ்வளோ ஃப்ளாட் இருக்குது, இவ்வளோ பிளாட் இருக்குது என்ன, இவ்வளோ சொத்து சுகம் இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது, இதெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இருக்கும்போது நல்லதை செய்யி, அது அதுவாக மாறிடும். இந்த பணமும் காசாக தான் எடுத்துகிட்டு போக முடியாதாக இந்த புண்ணிய காரியங்கள் அது ஒரு காசு கூட பெரிய மதிப்பு. அது நமக்கு இறுதி வரை உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் பெரியவரோட கருத்து. பிறருக்கு நன்மை செய்வோம், பிற விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க உதவுவோம் என்றில்லாமல் நமது விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதிலேயே முயற்சி நடக்கிறது. பிறருக்கு பணி செய்வது என்பது எப்போது தவறாக தோன்றுகிறதோ அப்போதே விஷயம் மாறுபட்டு தோன்றுகிறது என்பது தெரியும். மாறுபட்ட தோற்றம் முற்று பெற்றால் தெளிவான காட்சி தென்படும். இதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அது சத்சங்கம். கிடைத்ததும் நிலைக்காது, பார்த்ததும் நிலைக்காது. இதுவோ கிடைத்திருக்கிறது, கண்ணாலும் பார்க்கிறோம். இந்த இரண்டுமே நிலைக்க மாட்டா என்றால் எப்படி? இங்குதான் குழப்பம். இவைகளில் முழு நிறைவாக உள்ள பரமாத்மா ஒருவரே இருக்கிறார். அந்த பரமாத்மாவையே அடைக்கலமாக அடைவோம், அவரையே வழிபாடு செய்வோம், அவரையே ஏற்றுக்கொள்வோம், அவரையே சிந்தித்திருப்போம் என்றால் கரையேறி விடலாம். ஆனால் பேராசையால் கண்கூடாக நமக்கு கிடைத்துள்ள பொருட்களில் சிக்கிக்கொள்வோமானால் ஏமாந்து போவோம். திருப்பி அதே தான் சொல்லுவாங்க பெரியவங்க, அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்லது தானே சொல்கிறதெல்லாம், எதுவும் கெடுதல் இல்லையே இதில். அதனால் தனக்குன்னு ஒதுக்க வேண்டாம், தன்னையும் பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்சதை பிறருக்கும் உதவி செய்து பண்ணும்போது அது இந்த உலகத்துக்கு ஒன்றி இல்லை, மறு உலகத்துக்கும் அடுத்த உலகத்துக்கும் அது நம்மளுக்கு உதவி செய்கிறது என்பதை பல ஞானிகள், மகான்கள், பெரியவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். நமக்கும் அது புரிகிறது. ஆனால் இந்த தன்னதுங்கிறதுலேருந்து வெளில வரத்துக்கு முடியும். அடிக்கடி இதை கேட்டு இந்த சத்சங்கம் என்கிற இதில் கலந்துவிட்டு இதை கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயம் மாறுவதற்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாற்றத்தை எல்லோருக்கும் பகவான் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த பாகத்தை சொல்ல முடிகிறோம். பிறகு பார்ப்போம்.
ஓம் ஜெய் சாய்ராம்.